ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வித்னாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். நிஃப்டி வந்து 57 பாயிண்ட் மைனஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி 128 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு 50 ரூபா ஏறி 18,170 ரூபாயில் இருக்குது 22 கேரட் கோல்டு. இதோட வந்துட்டு நம்ம மேக்கிங் சார்ஜஸ் அண்டு ஜிஎஸ்டி எல்லாமே வந்துட்டு கால்குலேட் பண்ணோம்னா 14,500 ரூபாயை தொட்டுரும் 22 கேரட் கோல்டு நம்ம இப்போ 1 கிராம் வாங்க போனோம்னா. அதே டைம் வந்துட்டு நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே இந்த ரேட்டை வந்து ரீச் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுக்கு மேலேயும் வந்துட்டு கோல்டு அதிகமாக ரைஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால கோல்டு வந்துட்டு கரெக்டாகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாதீங்க. கோல்டு வந்து இன்னும் ஒரு 4 வருஷத்தில் 19,000 வந்துட்டு கண்டிப்பாக ரீச் பண்ணும். ஸோ அதனால நம்மளால் ஃபிசிக்கலாக கோல்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா கோல்டு பீஸை வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். கோல்டு பீஸ் வந்துட்டு 116 ரூபாயில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணி அதிகமாக சேர்த்ததுக்கப்புறம் கோல்டு பீஸை கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக கோல்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். 22 கேரட் கோல்டு மாதிரியே 24 கேரட்டும் வந்துட்டு ரைஸ் ஆகி இன்றைக்கி வந்து 14,368 ரூபாயில் இருக்குது. இதே மாதிரி 18 கேரட் கோல்டும் வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கு. 18 கேரட் கோல்டு வந்துட்டு 10,890 ரூபாயில் இருக்குது இன்றைக்கி. ஸோ இதுவும் வந்துட்டு ரைஸ் ஆக தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ 18 கேரட் கோல்டும் வந்துட்டு மார்க்கெட்டில் நல்லா சேல்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி சில்வர் வந்துட்டு இன்றைக்கி ரைஸ் ஆகி 2,92 ரூபாயில் இருக்குது 1 கேஜி சில்வரு. ஸோ சில்வர் வந்துட்டு கன்சிடர் பண்ணாதீங்க. சில்வர் வந்துட்டு ஒரு வொலட்டிலிட்டியான மெட்டல் தான். அது எப்போ வேணாலும் கரெக்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு கோல்டில் வந்துட்டு மில்லிகிராம் கணக்கில் கூட நம்ம வந்துட்டு வாங்கிக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் கோல்டு பக்கமும் போகாதீங்க. டிஜிட்டல் கோல்டுக்கு வந்துட்டு செபி எங்களால் வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு கோல்டை வந்து ஃபிசிக்கலாக வாங்கணும் அப்படின்னா கோல்டு பீஸை தவிர வேறு எதுலேயும் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்ததாக யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஈரானோட யார் யார் ட்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 25% அடிஷ்னலாக டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால வந்துட்டு நமக்கும் பாதிப்பு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு 1 மந்த்துக்கு நம்ம வந்து ஏறக்குறைய $80 பில்லியன் வந்துட்டு ட்ரேடிங் பிஸ்னஸ் வந்துட்டு ஈரானோட பண்ணிகிட்டு இருக்கோம். ஈரான்லேருந்து நம்ம வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுறோம் அதிகமாக. அது மூலமாக வந்துட்டு $28 மில்லியன் வந்துட்டு நம்ம வந்து ஈரான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஈரானுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்துட்டு அதிகமாக $50 மில்லியன் மேலே வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸில் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுனால தான் வந்து அவர் இந்த மாதிரி வந்துட்டு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு திரும்பவுமே வந்துட்டு ப்ரெஷர் அதிகமாகிட்டுருக்கு. அது இல்லாமல் இந்தியா மேலே வந்துட்டு 500% வந்துட்டு டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு பில்லு ரெடியாக வச்சுருக்கோம். இதை எப்போ வேணாலும் வந்துட்டு நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக டாடா குரூப்பை வந்துட்டு ரன் பண்ணுறதுக்கு வந்துட்டு யாருமே இல்லை ரட்டன் டாட்டாக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ நியோல் டாட்டா வந்துட்டு அதை பொறுப்பேற்று இப்போ வந்துட்டு அதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவரோட சன்னான நெவில் டாட்டாவை வந்துட்டு இப்போ டாட்டா ட்ரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால டாட்டாவுக்கு வந்துட்டு வாரிசு இல்லை அப்படின்றது வந்துட்டு இதுலேருந்து முடிஞ்சிருக்கு. அது இல்லாமல் வந்துட்டு இவருமே வந்துட்டு 32 வயசில் தான் உள்ளே வர்றாரு. இருந்தாலுமே இவர் வந்துட்டு 2-3 கம்பெனியை டேர்ன் ஓவர் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இதுக்கு மேலேயும் வந்துட்டு டாடா குரூப்பை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்ல. அவங்க வந்து 150 வருஷமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்துட்டு நல்லா பண்ணுவாங்க. அடுத்ததாக டிசிஎஸோட Q3 ரிசல்ட் வந்து நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் வந்து நெட் ப்ராஃபிட் 14% வந்துட்டு இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூ வந்துட்டு இயர் ஆன் இயர் 7% ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த Q3யில் மட்டும் 11,156 பேர் வந்துட்டு ஜாப்லெஸ் கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 16 லட்சம் பேத்துக்கு வந்துட்டு டிசிஎஸ்லேருந்து வேலை போயிருக்கு அப்படின்னு தெரியுது. அதே டைம் வந்துட்டு 17% வந்துட்டு குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் வந்துட்டு ஏஐலேருந்து ரெவன்யூ ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம 2,900 ரூபாயில் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்துட்டு 2,200 சம்திங்கில் வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டாக் இப்போதைக்கு நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்துட்டு இன்டரிம் டிவிடெண்ட்டாக வந்து இவங்க 57 ரூபா வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 11 ரூபா வந்துட்டு இன்டரிம் டிவிடெண்டாகவும் 46 ரூபா வந்துட்டு ஸ்பெஷல் டிவிடெண்டாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிவிடெண்ட்டுக்காக நம்ம வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹோல்டு பண்ணுங்கள். டிவிடெண்டை மட்டும் வாங்கிக்கோங்க. டிவிடெண்ட் மட்டும் வாங்கிட்டு
வேறு எதுலாச்சும் வந்துட்டு கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்க ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதான் HCL வந்துட்டு Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 14% டிக்ளைன் ஆகிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைம் வந்து ரெவன்யூ 13% ரைஸ் ஆகிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து 261 ஜாப்பை வந்துட்டு கட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏஐ மூலமாக வந்து $100 மில்லியன் இன்கம் வந்து இந்த டயத்தில் இப்போ வந்துட்டு $146 மில்லியன் வந்துட்டு இன்கமாக வருது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்துட்டு $16 டிவிடெண்ட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த டிவிடெண்ட்டு அதுக்காக நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ண முடியாது. ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுங்கள், டிவிடெண்ட்டை மட்டும் வாங்கிக்கோங்க. பட் ஆனால் இப்போவுமே ஸ்டாக் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்றதுனால இதை வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததாக சைடஸ் லைஃப் சயின்சஸுக்கு வந்து யூஎஸ்எஃப்டியை வந்து மசில் தெரப்பிக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்குக்கு வந்துட்டு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதே டைம் வந்துட்டு டெல்லி ஹைகோர்ட்டு வந்து கேன்சருக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணலாம்னு சொல்லி உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு மேலே ரைஸ் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து $900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போவுமே இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து நம்ம தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். மினிமம் 5 வருஷம் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த $900 அப்படின்றது வந்துட்டு $2000 ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம தாராளமாக கன்சிடர். அடுத்ததான் நம்மளோட ஃபேவரட் கம்பெனியான ஐடிசி வந்து இன்றைக்கி $334 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இதை வந்துட்டு மிஸ் பண்ணிடாமல் கன்சிடர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஸ்டாக் வந்து $320 கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் பல்காக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 1-2 கன்சிடர் பண்ணுங்கள். உங்களோட ஆவரேஜை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு 320க்கு கீழே நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ அதனால வந்துட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். பல்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இன்னும் 5-10 வருஷத்தில் வந்து இது வந்து ஒரு மல்டி பேக்கராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. லெமன் ட்ரீ ஹோட்டலில் வந்து வான்பர்க் பிக்கர்ஸ் 1400 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் உங்களோட டெப்ட்டு வந்து அதிகமாக குறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி அதோட சேர்மனான பதஞ்சலி கேஸ்வாமி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் டெப்டே குறைஞ்சாலும் இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் எக்ஸிட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வருது அப்படின்ற நியூஸை வச்சு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். அடுத்தா பாரத் குக்கிங் ஆயில் வந்து IPO போட்டிருக்காங்க. இதோட இஷ்யூ சைஸ் பார்த்தோம்னா 1071 கோடி வந்துட்டு மார்க்கெட்டில் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 21லேருந்து 23 வரையும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒரு லாட்டுக்கு வந்துட்டு 600 ஷேர் வந்துட்டு ஒரு லாட்டு அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு லாட் வாங்கணும் அப்படின்னா 12,600 தேவைப்படுது. இதோட கிரேமார்க் ப்ரீமியம் பார்த்தோம்னா இப்போவுமே வந்துட்டு $10 வந்துட்டு அப்பில் தான் காட்டுது. ஸோ அதனால் 45% வந்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினிமம் 30% ரிட்டர்ன் வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு மினிமமும் ஒரு $4000 $4500 வரையும் வந்துட்டு கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளை பண்ணியிருந்தால் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.